இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஈப்பில் பழுப்பு கடத்தக்கூடிய பழுது பார்க்கக்கூடிய எந்திரம். அந்த எந்திரம் ரியலாக எப்படி இயங்குகிறது என்று பார்க்குறோம். இது மாதிரி கருவிகளை மாணவ சமுதாயத்திற்கு அறிவியல் சிடியாக வழங்க இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை திட்டமிட்டிருந்தது. இந்த அறிவியல் சிடியும் இந்த தருமபுரியில் இந்தியாவிலே முதல் முறையாக அறிவியல் அருங்காட்சியகம் நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கைக்காக இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை உயரிய தொழில்நுட்பத்தை எளிய தொழில்நுட்பமாக செய்து மாணவர்களுக்கு அறிவியல் சிடியாக வழங்க திட்டமிட்டிருக்குது. இந்த மாணவ சமுதாயம் அறிவியல் சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் பல தொழில்நுட்பத்துடன் படித்து முடித்து அவர்கள் பல பொருள்களை உருவாக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு வர வேண்டும். அதற்காக இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை ஒரு அறிவியல் அருங்காட்சியகம் நிறுவ வேண்டும். மாணவர்களுக்கு அறிவியல் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக வருஷம் 3000 கோடி செலவழிக்கப்படுகிறது. அந்த 3000 கோடியை அறிவியல் அருங்காட்சியகம் இந்தியா முழுவதும் நிறுவனம் என்றால் மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு அறிவியல் அருங்காட்சியகம் நிறுவனம் என்ற ஒரு பெருமை இந்தியா பிரதமருக்கு மோடி ஐயாவுக்கு சாரும். இந்த வருஷம் 3000 கோடி நம்ம செலவழிக்க போகிறோம். அந்த 3000 கோடி பல ஆயிரம் கோடியாக வருவதற்கு ஒரு ஆலோசனை படிக்காத ஒரு விஞ்ஞானி ஒரு பாமர பிரதமர் ஐயாவிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்தியா பிரதமர் மோடி ஐயா அவர்களுடைய ஆட்சியில் அறிவியல் அருங்காட்சியகம் நிறுவனம் என்றால் அந்தந்த மாநிலத்தில் தமிழ் வழியில் கற்ற மாணவர்களுக்கு பொறியியற் கல்லூரி படித்த மாணவர்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு மூலமாக மாணவர்களுக்கு புதிய சிந்தனைகளும் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 600 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். எப்படி என்றால் இந்த 3000 கோடி அவர்களுக்குன்னு நம்ம தனியாக ஒன்று ஒதுக்கலாம். ஏற்கனவே மாணவர்களுக்காக அறிவியல் மேம்பாட்டு திட்டத்து மூலமாக நம்ம ஒதுக்கியிருக்கோம். இந்த அறிவியல் நிதியை அறிவியல் அருங்காட்சியகம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறுவனம் என்றால் மாணவர்களுக்கு ஒரு புதிய அறிவியல் அருங்காட்சியகத்தை இந்தியாவிலே முதல் முறையாக மோடி ஐயா நிறுவி அந்த நிதியை இந்த அறிவியல் அருங்காட்சியகம் நிறுவனம் என்றால் அந்த மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாணவர் சமுதாயத்தில் ஒரு அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவி ஒரு சாதனை படைத்தார் என்ற பாமர பிரதமர் ஐயா மோடி ஐயா நிறைவேற்றுவார். மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பினை உருவாக்கி தருவார். ஏனென்றால் இன்னும் 5 வருஷம் உங்களுடைய ஆட்சி இருக்க போகிறது. அந்த 5 வருஷத்துக்குள்ளேயே இந்த மாணவர்களுக்காக ஒரு சாதனையை நீங்கள் சாதிக்க வேண்டும். அந்த 5 வருஷம் 15,000 கோடி மாணவர்கள் நிதியின் மூலமாக நம்ம ஒதுக்கி செலவழிக்க போகிறோம். அந்த செலவை 15,000 கோடியை பல ஆயிரம் கோடியாக மாற்றுவதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் 300 மாணவர்களுக்கு இந்த மாதிரி மெக்கானிசத்தை இயக்கி காமிப்பதற்கும் அந்த இது மாதிரி மெக்கானிசத்தை உதிரிப்பாகங்கள் செய்வதற்கு 300 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு கொடுக்கலாம். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் அறிவியல் இயக்கத்துடன் வந்து பார்ப்பவர்களுக்கு இந்த மெக்கானிசத்தினுடைய உதிரிப்பாகங்கள் அந்த அறிவியல் அருங்காட்சியகத்திலே கிடைக்கும்படியாகவும் ஏற்பாடு செய்யலாம். இந்த அறிவியல் அருங்காட்சியகம் என்றது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு டிக்கெட்டு 20 ரூபான்னா பல ஆயிரம் கோடி வருமானமாக மாணவர் மூலமாக இந்தியாவுக்கு வருவாய் வரும். அதனால் வருஷம் நாம் ஒதுக்கக்கூடிய நிதியை மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஒதுக்கின நிதி பல ஆயிரம் கோடியாக மாற வேண்டும். அவர்களுக்கு அருங்காட்சியத்தின் மூலமாக பயனளிக்க வேண்டும். அந்த அருங்காட்சியகத்தினுடைய விஷயம் மூலமாக அவர்களுக்கு அறிவியல் என்ற
ஒரு பிராக்டிக்கல் பாடம் அறிவியல் அருங்காட்சியகத்தின் மூலமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை சார்பில் இதை பாமர பிரதமர் மோடி ஐயா இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை சாதிச்சிருக்கிறார். அந்த ஐயா